ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மெக்சிகன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்நாக்ஸு. இது ஸ்வீட் கார்ன் வச்சு செய்கிறது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி கடையில் ஸ்வீட் கார்னுன்னு கேட்டு வாங்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது இல்லாட்டி ப்ரிசர்வ் பண்ணி பேக்கெட்டில் இந்த மாதிரி உரிச்சே வச்சுருக்காங்க. இதுலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உள்ளே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். நான் ரைஸ் குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் முதல்ல இதை கொட்டிக்கலாம், பேக்கெட்டில் உள்ளதை. அடுத்ததாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கிற இந்த கார்னை, ஸ்வீட் கார்னை உரிச்சிக்கிறேன். உரிச்சிட்டு இதில் தோலெல்லாம் எடுத்துருங்க. எல்லாத்தையுமே எடுத்துட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறலாம். நம்ம இதை செய்கிறதுக்கு ஸ்வீட் கார்ன் தான் யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக கிடைக்கிற கார்னில் செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட சேர்த்து இதையும் வேக வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் தான் ஆகும். இந்த ஸ்டீம்லேயே வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு நல்ல நைஃப் வச்சு, ஷார்ப்பாக இருக்க நைஃப் வச்சு எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டுமே ஸ்வீட் கார்ன் தான். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்து பேனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிற பட்டர் இருந்தால் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பட்டர் நல்லா மெல்ட் ஆன வாட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை இதோடு சேர்த்துட்டு பட்டர் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம கிளறிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஸ்ப்ரெட்டு சீஸ், வெஜ் மயனைஸ் அதுவும் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல நம்ம சீஸை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரெட்டு சீஸ் சேர்த்துக்கோங்க. மயனைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே லைம் புழிஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் போல். இதுக்கு அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு போடுங்க. இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்றா வர மாதிரி. இப்போ இது கூடவே நான் துளசி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். உங்கள்கிட்ட ஆரிகானோ இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலேயே சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா திருவி போட்டுக்கோங்க. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் சீஸ் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலே சீஸ் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.